ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு பர்ஃபெக்டான ஹோல் வீட் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் வந்து கம்ப்ளீட்லி நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து அன்பீட்டபிள். அவ்வளவு சாஃப்ட், அவ்வளோ ஃப்ளஃபி அண்ட் அவ்வளோ மாய்ஸ்ட். யூஸ்வலாக ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணுற பிரெட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. அவ்வளவு சாஃப்டாட்டு ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. மெயினாக இதை வச்சு நீங்கள் சூப்பராக சாண்ட்விச்சஸ் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். வார்மான பால், கொஞ்சம் தேன், ஈஸ்ட் இவ்வளோத்தையும் அது பாலுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. லேஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஈஸ்ட் வந்து ப்ளூம் ஆகும், ஆக்டிவேட் ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளியாட்டு அது அப்படியே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களோட டோ வந்து ரைஸ் ஆகும். இப்போ இதில் மில்க் பவுடர், கோதுமை மாவு, உப்பு இவ்வளவும் போட்டு நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நான் ஸ்டாண்ட் மிக்சர் ஆன் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி உங்களோட டோ வந்து நீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு டோ ஹைட்ரேட் ஆகணும். அதாவது மாவு தண்ணி எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி கலந்து வந்தோன்னா 3 டேபிள் ஸ்பூன் சாஃப்டான பட்டர் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி 8லேருந்து 10 நிமிஷம் நல்ல டோ வந்து நீட் ஆகணும். இடையில பவுலில் லிஃப்ட் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க பவுலில். அப்போ ஈவனாக உங்களுக்கு வந்து டோ வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டோ வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். நான் இந்த டைமை யூஸ் பண்ணி லோஃப் பேனை வந்து பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட டோ பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த டெக்ஸ்சரே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எலாஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த பவுல்லேருந்து டோவை மாற்றி ஒரு ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பவுலுக்குள்ளேயே வச்சு ஒரு துணியை வச்சு மூடி 1 மணிக்கூர்லேருந்து 2 மணி நேரம் இதை வந்து டபுள் ஆகிற வரைக்கும் ஒரு வார்மான இடத்துல வச்சுட்டு நான் என்னோடய அவனில் தான் வச்சேன். அவன் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி, அவனை டேர்ன் ஆன் பண்ணல, அவனோட லைட்டை மட்டும் ஆன் பண்ணேன். ஸோ அது வார்மாக இருக்கும். இப்போ நம்மளோட ஒர்க் சர்ஃபேஸில் ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து அடியில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு லோஃப் பேனை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அந்த லோஃப் பேனோட சைஸுக்கு உங்களோட டோவை வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி நீங்கள் வந்து அந்த மேட்டில் வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருட்டி விடும்போது அது நல்லா டக்கின் ஆகி டைட்டாக இருக்கும். அதை லோஃப் பேனில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும். திருப்பி இந்த அளவுக்கு, அதாவது அதோட ரிம்மிலிருந்து ஒரு 1 இன்ச் அபோவ் ரைஸ் ஆகணும். இப்போ அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் பேக்காக விட்டுருங்க. பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டின்னிலே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணி ப்ரெட்டு கம்ப்ளீட்லி கூல் ஆகணும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ண முன்னாடி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 ஹவர்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கிராம் மெஷர்மெண்ட்டோடு yummy-tummy-aarthi.comல இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.